இடம் தான் சரியில்லை. புரியலையே. எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க, நான் உங்களை ஏத்துக்கிறேன். எல்லாத்தையும்னா பெத்தப்பா அம்மாவையா, கூட பிறந்த தங்கச்சியாவா, சொந்த பந்தத்தையா, சாதி சனத்தையா, பிறந்து வளர்ந்த ஊரியா, இல்ல கும்பிட்டு இருக்கிற குலதெய்வத்தையா? யாரை விடணுங்கிற? இல்ல உங்க அப்பா. எங்க அப்பாவை பத்தி ஏதாவது பேசுன? அவர் யாருன்னு தெரியுமா? ஊர் திருவிழால தண்ணி அடிச்சு தகராறாகி, மளிகை கடையில தர்க்கமாகி, டீ கடையில அடிதடியாகி, ஆத்தங்கரையில மர்டர் ஆகி, போலீஸ் வந்து 6 மாசம் விசாரிச்சு 2 வருஷம் கழிச்சு கோர்ட்ல தீர்ப்பாகி 5 வருஷம் ஜெயிலுக்கு போவாங்க. அவங்க குடும்பம் நடுத்தரில் நிற்கும். ஆனா எப்போ தகராறாச்சோ அப்பவே அவனுங்களை கூப்பிட்டு விசாரிச்சு 2 தட்டு தட்டி சமாதானப்படுத்தி நீ அங்கிட்டு போய் இங்கிட்டு போன்னு சொல்லி 2 குடும்பத்தையும் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம வாழ வைக்கிறது எங்க அப்பா. கையில அருவாளை எடுத்தவங்க எல்லாம் தப்பானாலுன்னா அப்ப காத்தவராயன், சொடலமாட, மதுரை வீரன், கருப்பணசாமி, ஐயனார் சாமி எல்லாம் கேட்டவங்களா? கோவக்கார அருவாள் எடுத்தாதான் தப்பு, காவக்கார எடுத்தா தப்பு இல்ல. காதலுக்காக எதையோ விட்டுவான்னு சொல்லுவாங்க. பெத்த அப்பா அம்மா விட்டுவான்னு சொன்ன மொத்த பொண்ணு நீ தாண்டி. கூட்டமா வாழ்ந்தா தாண்டி குடும்பம். 2 பேர் தனியா வாழ்றதுக்குலாம் அர்த்தமே இல்லடி. உனக்கு உங்க ஆத்தா எவ்வளவு முக்கியமோ அதை விட எனக்கு எங்க அப்பா முக்கியம். உன்னைய காதலிச்ச பாவத்துக்காக விட்டு போறேன். இதே வார்த்தைய வேற எவனா சொல்லியிருந்தானா அங்கேயே அறுத்த ஆத்துல இருந்து. என்னை அவாய்ட் பண்றதுக்காக நீ வேற எந்த காரணத்தை சொல்லியிருந்தாலும் உனக்கு கடைசி வரைக்கும் நினைச்சிட்டு இருந்திருப்பேன். ஆனா எப்ப எங்க அப்பா ஒரு காரணமா சொன்னியோ இந்த நிமிஷத்துல இருந்தே உன்னை மறந்துட வேண்டிய.